2G ஊழல் வழக்கு விசாரணை நடந்து வரும் டெல்லி நீதிமன்றத்தில் ஜூலை 8ஆம் தேதி ஆஜராகி சாட்சியம் அளிக்கும்படி திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் சிபிஐ தரப்பு சாட்சிகளின் பட்டியலில் திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாளின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. 80 வயதான தயாளு அம்மாள் தன்னுடைய உடல்நிலையை காரணம் கூறி நீதிமன்றத்தில் ஆஜராக இயலாது என்றும் அரசு தரப்பு சாட்சிகள் பட்டியலிலிருந்து தன் பெயரை நீக்க வேண்டும் என்றும் டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை நீதிபதி OP சைனி வெள்ளியன்று தள்ளுபடி செய்தார். அதோடு ஜூலை 8ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி தயாளு அம்மாளுக்கு சம்மன் அனுப்பவும் உத்தரவிட்டார். திமுகவைச் சேர்ந்த ராசா தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது 2G உரிமங்களை ஒதுக்கீடு செய்தார். லைசன்ஸ் பெற்ற ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் பிரதிபலனாக 200 கோடி ரூபாயை கலைஞர் டிவிக்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கலைஞர் டிவியில் தயாளு அம்மாளுக்கு 60% பங்குகள் இருப்பதால் அவரும் இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளார்.